சார், மோகன்லாலினுடைய அறிக்கையை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் சமூக வலைதளங்கள்லாம் அவர் எப்படி போட்டாருன்னு சொல்லிட்டு, குறிப்பாக குஜராத் கலவரத்தை தொடர்புபடுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருந்தது. அது திட்டமிட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பெர்மிஷன் கொடுத்துருச்சு. இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாகவும் வெளிவந்துருச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க வந்து வாலண்டரி டெலிஷன் பண்ணினதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சார், இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இப்படி ஒரு குரல் போனது அப்படிங்கிறத எந்த இடத்திலும் அந்த திரைப்பட குழுவோ அல்லது திரைப்படத்தினுடைய இயக்குனரோ நடிகரோ கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை அப்படிங்கிறது இவங்க திரும்பவும் எந்தெந்த காட்சிகள் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 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 டீட்டெயில்டு பேப்பரில் இருக்குது சார். ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதில் போட்டிருக்கக்கூடிய தேங்க்ஸ் கார்டில் இருந்த பெயர்கள் எல்லாம் நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது சுரேஷ் கோபி, மத்திய இணையமைச்சருடைய சுரேஷ் கோபியினுடைய பெயரை நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஜோதிஷ் மோகன் அப்படிங்கிற ஒரு IRS ஆஃபீஸருடைய பெயரை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்தி தான் ஒரு 24 கட்டு. சார், உங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒருவேளை இதில் வந்து இந்த காட்சியாக வந்து இவர்கள் குறிப்பிட்டு இருப்பது நெடும்பள்ளி அணை அப்படிங்கிற ஒரு அணையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. படத்தில் ஒரு டிஸ்க்ளைமர் கூட போட்டிருப்பாங்க, இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எதுவும் உண்மை கிடையாது, எல்லாமே கற்பனை கதைகள் தான் அப்படின்ட்டு வந்ததற்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டெல்லாம் எப்படி எடுபடும் சார்? அதாவது பொதுவாகவே கேரளாவில் வந்து தமிழ்நாட்டு மக்களை பாண்டிகள்னு சொல்லியும் பட்டிகள்னு சொல்லி திட்டுவது ஒரு வழக்கமா இருக்கிறது. அது கேரள திரையுலகம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வில்லன்களா காட்டுறது, ரேபிஸ்டுகளா காட்டுறது, தொடர்ச்சியாக இந்த வேலையை தமிழர்கள் மீது செய்துட்டே இருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான்ல வந்து தங்களை உயர்வா காட்டிக்கிறதுக்கு அந்த நாட்டு தலைவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து எதிரியா பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்தியாவிலும் அது நடக்குது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை எதிரியா காட்டுவாங்க. இதே போலதான் கேரளா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கலையுலகவாதிகளும் திரையுலகவாதிகளும் ஒரு சிலரை தவிர தமிழ்நாட்டை எதிரியாக காட்டுவதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. அதற்கு அவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு காரணம் இந்த முல்லை பெரியார் அணை. ஆனா அங்க இருக்கிற 3.5 கோடி மக்களுக்கு காய்கறியிலிருந்து, உணவுலிருந்து, தானியத்திலிருந்து, நெல்லிலிருந்து, அரிசியிலிருந்து, பாலிலிருந்து, முட்டையிலிருந்து, சிக்கன்ல மாடுல இருந்து, எருமை வரைக்கும் தமிழ்நாடு தான் கொடுக்கணும். தமிழ்நாட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலிருந்து போன எம்சாண்டு, கருங்கல், செங்கல் இதுல தான் வீடை கட்டி குடியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை திட்டாட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. இது பொதுவாக அங்க இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஆனா இந்த முல்லை பெரியாறுல இந்த பிருத்திவிராஜ் இந்த நடிகர் வந்து ஒரு பச்சை துரோகி பையன். தமிழ்நாட்டில் அவரோட சொந்த கருத்து முல்லை பெரியாரை பத்தி அவர் தெரிவிச்சாரு. மற்ற படங்கள்லாம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவர் அந்த பிரச்சனையை திரைப்படங்கள்ல தொடல, அவரோட சொந்த கருத்தை நாம் எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்த திரைப்படத்துல திட்டமிட்டு அந்த நெடும்பள்ளி அணைங்கிற இடத்துல தமிழ்நாட்டுக்கு, அது கேரளாவில் இருக்கிற ஒரே ஒரு அணை பிரச்சனை இது முல்லை பெரியார் பிரச்சனை தான். அதுக்கு மிக பொருத்தமா வார்த்தையில போடுறாங்க பாத்தீங்களா. திருவிதாங்கூர் மகாராஜா போயிட்டாரு, நம்மளை அதிகாரம் பண்ண வந்த போயிட்டான். ஆனா ஜனநாயகங்கிற பேரு நம்ம இன்னும் அழுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம்னு பேசுறான். ஒரு அணையை காமிச்சு எவ்வளவு ஒரு தேர்ந்தெடுத்த உள்ள நுழைக்கிறாரு பாருங்க. அப்புறம் அந்த அணையை குண்டு வச்சா கேரளாவே இருக்காதுக்கிறாங்க. வழக்கமா கேரளாவில் கல்வி அறிவு அதிகமா இருக்குது, விழிப்புணர்வு அதிகமா இருக்குன்னு ஒரு கருத்தாக்கம் உண்டு. ஆனா உண்மை சொன்னா அங்கேயும் பாசிஸ்டுகளும் முட்டாள்களும் இருக்கிறார்கள். நம்ம முல்லை பெரியார் அணை வந்து 10 TMC தண்ணி தேக்கலாம், நம்ம 7 TMC வரைக்கும் தான் அதிகபட்சம் தேக்கிறோம். இதுல இருந்து 10 கிலோமீட்டருக்கு கீழே இடுக்கி அணை இருக்குது. அந்த இடுக்கி அணை 70 TMC தண்ணி தேக்கலாம். இந்த அணையை இடிஞ்சாலும் அங்க இடுக்கி ஒன்றும் ஆகாது. உண்மையிலுமே கேரளாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை இடுக்கி அணை தான். அந்த இடுக்கி அணையும் ஒரு ஆபத்தான இடத்துல கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. அதாவது 10 கிலோமீட்டர் வித்தியாசத்துல ரெண்டுமே நிலநடுக்க பகுதியில் அமைஞ்சிருக்கு.
அப்படி இருக்கும்போது தான் செய்த தவறை கேரளா மறைப்பதற்காக, ஓகே. இங்க இருக்கிற தண்ணி வந்து இடுக்கி அணைக்கு வேணும், மின்சாரம் தயாரிக்க வேணுங்கிறதுக்காக ஆ. ஒரு சில பாசிஸ்டுகளால் கலப்பி விடப்பட்ட பிரச்சாரம் இன்னைக்கு கேரளா பூராவும் பத்தி எரியுது. ஓகே. இதுல டேம் 99 ஒரு படம் வேற ஒரு எடுத்து கொடுத்தாங்க. ம். தொடர்ச்சி அங்க முல்லை பெரியார் அணை உடைப்போம், பொட்டிப்போம், முல்லை பெரியார பொட்டிப்போம்னு ஒரே கோஷம், ஆர்ப்பாட்டம், போராட்டம். 2 வருஷம் 3 வருஷம் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க. ம். கேரளாவில் வந்து எல்லாரும் ஒரு சமூக ஆர்வலராகவோ அரசியல்வாதி பிரபலமாக சொல்ற வார்த்தை முல்லை பெரியார உடைப்பேன், ஓகே. சுக்கு நூறாக்குவேன், கேரளாவை பாதுகாப்பேன், கேரளாவுக்கு நிம்மதியை கொடுப்பேன். இதைத்தான் அவங்க சொல்றது. ஓகே. கொஞ்சம் கூட, அதாவது உச்ச நீதிமன்றம் 2 குழுக்கள் அமைச்சது. அந்த குழுக்களை கேரளாவை சார்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதியும் இருந்தார், தமிழ்நாட்டை சார்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதியும் இருந்தாரு. 2 தரப்புல எக்ஸ்பர்ட் கமிட்டி இருந்தாங்க. ஓகே. எல்லாரும் ஆய்வு பண்ணி இந்த அணை அறிவியல் பூர்வமாக கட்டுமான ரீதியாக உறுதியாக இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஐயோ அணை உடைய போகுதுன்னு அதை அந்த கருத்தியில கொண்டு வந்து படத்து வரைக்கும் சேர்த்து தமிழ்நாட்டுல வேற வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கருத்து கூட வெளிவரல. இங்க இருக்கிற விநியோகஸ்தர்கள் அந்த படத்தை எடுத்து விநியோகம் பண்றாங்க. ஓகே. திரையுலகினர்கள் அந்த படத்துக்கு பாராட்டு பத்திரம் எழுதுறாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் அதுக்கு விமர்சனம் எழுதுறாங்க. ஓகே. ஒருத்தருக்கு கூடவா அந்த நெடும்பள்ளி அணைங்களை முல்லை பெரியாரத்தான் சொல்றாங்கிறதுக்குரிய வரல. ஓகே. ஓகே. புரியுது. இத்தனைக்கும் அந்த மதுரை மண்ணு, அந்த தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க தான் கணிசமான அளவுல திரையளவுல இயக்குனர், இசையமைப்பாளர் இளையராஜால இருந்து இயக்குனர் பாலால இருந்து பாரதி ராஜா வரைக்கும், வைரமுத்து வரைக்கும் அந்த மண்ணை சேர்ந்தவங்க தான். சரி சரி. ஓகே. பெரிய அளவுல இயக்குனர் கூட்டமா அங்க இருக்கு. சரி. நடிகர் கூட்டம் இருக்கு. ஓகே. கலை உலகத்துல, திரையுலகத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல பாருங்க. சரி சார். சரி. ஓகே. கலை இவங்க கேட்ட இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னா, இது வந்து RSS, பிஜேபி வகையறாக்கள், வலதுசாரிகள் எதிர்க்கிறாங்க. ஓகே. அப்ப நாம ஆதரிக்கணும் எண்ணத்துக்கு இவன் போய் நிக்கிறான். ஓகே சார். ஓகே. பேசலாம் சார், நம்ம பேசலாம். வணக்கம்.